தூண்டுதலால் போராட்டம் நடந்த காரணத்தால் மாணவர்களை கைது செஞ்சோம். இதுதான் தமிழக வெற்றி கழக அரசின் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களுடைய கருத்து. திடீர்னு ஏதோ ஒரு இன்ஸ்டிகேட் பண்ணியோ அல்லது மக்களுக்கு இடையூறு செய்கிற பொழுதோ அது அதற்கான நடவடிக்கைகள் தான் எடுக்கப்பட்டது. உண்மையிலே ராஜ்மோகன் அவர்களுடைய இந்த கருத்து கொஞ்சம் அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையும் நமக்கு தருது. மாணவர்களின் போராட்டத்தை தூண்டுதலால் நடந்த போராட்டம்னு சொல்றார். அப்போ யார் தூண்டியது, எதற்காக தூண்டினார்கள், அது யார் தூண்டியது என்பதை நீங்கள் கண்டுபிடித்து விட்டீர்களா? நீங்கள் சொல்லணும் இல்லையா? ராஜ்மோகன் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைவதற்கு முன்பு, அவர் ஒரு அரசியல்வாதியாக வருவதற்கு முன்பே அவருடைய ராஜ்மோகன் ரிப்போர்ட்ஸ் என்கிற ஒரு யூடியூப் சேனல் உண்டு. நான் அதை தொடர்ந்து பார்ப்பேன். அவருடைய காணொலிகள் எல்லாமே ரொம்ப அழகாக பேசுவார். ரொம்ப நிறைய தெளிவான செய்திகளை எல்லாம் பேசக்கூடிய நபர் தான். மக்கள் பிரச்சனைகள் எங்கெல்லாம் நடக்கிறதோ அங்கெல்லாம் அந்த பிரச்சனைகளை பேசுவார். அரசினுடைய அராஜக போக்குகளை எல்லாம் எதிர்த்து பேசியிருக்கிறார். பல செய்திகளை பேசியிருக்கிறார். காவல்துறையினுடைய அடக்குமுறைகளை பேசியிருக்கிறார். மாணவர்களுடைய, இளைஞர்களுடைய போராட்டங்கள், விவசாயிகளின் போராட்டங்களை பற்றியெல்லாம் பேசிய ஒரு நபர் தான். அப்படிப்பட்ட நபர் தான் எதையெல்லாம் கடந்த காலத்தில் பேசினோமோ அதையெல்லாம் அப்படியே மறந்துட்டு இன்னைக்கு அமைச்சரானதும் அரசை பாதுகாக்கக்கூடிய வேலையில் இறங்கியிருக்கிறார். உங்கள் அரசை பாதுகாப்பது உங்கள் கடமை தான், அதில் ஒன்றும் மாற்று கருத்தில். ஆனால் மாணவர்கள் மீது அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டை நீங்கள் சுமத்துகிறீர்கள் இல்லையா? நான் கூட ஊடகங்களில் இந்த செய்தியை பார்க்குறப்போ நான் முதல்ல அதை நம்பலை. ராஜ்மோகன் அப்படி இல்லாமல் சொல்லுவார், மாணவர்கள் எல்லாம் இப்படி சொல்லுவாரா? அப்புறம் பார்த்தா அவர் பேசியிருக்கார். போகிற போக்கில் அப்படி ஆங்கிலத்தில் இன்ஸ்டிகேட் பண்ணி நடக்கிற அப்படி பேசிட்டு போயிருக்கிறார். திடீர்னு ஏதோ ஒரு இன்ஸ்டிகேட் பண்ணியோ ஏன் மிஸ்டர் ராஜ்மோகன் அவர்களே, என்ன நிர்பந்தம் உங்களுக்கு இதை பேசணும்னு? அப்படி என்ன அழுத்தம்? மாணவர்கள் மீது ஒரு முத்திரையை குத்தி உங்கள் அரசை பாதுகாக்கக்கூடிய அளவுக்கு என்ன நெருக்கடி உங்களுக்கு? யார் தூண்டுறதுங்கிறத நீங்கள் சொல்லணும். ஏன் உங்களுக்கு வாக்கு செலுத்திய மாணவர்கள் கேட்குறாங்க. ஏன்னா அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் இவங்க எல்லாருமே வேறு வேறு கட்சிகளில் இருக்கலாம், வேறு வேறு அமைப்புகளில் இருக்கலாம். ஆனால் தேர்தலில் பெரும்பாலும் உங்களுக்கு வாக்கு செலுத்தியவர்கள். கடந்த ஆட்சி காலங்களில் நடந்த இந்த அராஜக போக்குகளை எல்லாம் பிடிக்காமல் உங்களை நம்பியவர்கள், நீங்கள் ஜனநாயகத்தை பாதுகாப்பீர்கள் என்று உங்களை நம்பி உங்களுக்கு வாக்கு செலுத்தியவர்கள். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அது சாலையில் போராட்டம் நடத்தினவங்கள தான் நாங்கள் கைது செஞ்சோம், அனுமதி வாங்கிட்டு நீங்கள் போராட்டம் நடத்துங்கன்னு சொல்கிறீங்க. சமூக வலைதளங்களில் கொட்டி கிடக்கிறது இந்த தாவேகா அரசினுடைய காவல்துறையின் அராஜக போக்கள்லாம். நீங்கள் பாருங்கள், எஸ்எஃப்ஐ அமைப்பு அவங்க தான் இதை ஒருங்கிணைச்சி நடத்துகிறாங்க இந்த போராட்டத்தை. எஸ்எஃப்ஐயினுடைய மாநில நிர்வாகி சம்சீர் என்பவர் அவருடைய எக்ஸ் தளத்தில் நிறைய செய்திகளை போட்டிருக்கிறார். இன்றைக்கி மட்டும் காவல்துறை நடத்திய இந்த அராஜக போக்கள் எல்லாம். அதில் மதுரை மாநகர் மாவட்ட தலைவர் டீலன் ஜஸ்டின், மாநில செயற்குழு உறுப்பினர் டேவிட் ராஜதுரை, இவங்களை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் அவங்க படிச்சுட்டு இருக்கிறாங்க. வகுப்பில் இருந்தப்போ தமிழ்நாடு காவல்துறை முன்னெச்சரிக்கையாக அவங்கள கைது செய்கிறதுக்கு போயிருக்கிறாங்களாம். அந்த காட்சிகள் எல்லாம் இருக்கிறது. இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க மிஸ்டர் ராஜ்மோகன் அவர்களே? சொல்லுங்கள். யார் தூண்டியது இவங்களை? கல்லூரிக்குள்ளே போய் தூண்டுறாங்களா? நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இந்த காவல்துறையை யார் தூண்டி விட்டது? இந்த மாணவர்களை எல்லாம் தரன்னு இழுத்துட்டு போங்க, கல்லூரிக்குள்ளாடி போய் அவங்கள அராஜகத்தில் ஈடுபடுங்க, கல்லூரி வளாகத்தில் போராட்டம் நடத்திட்டு இருக்கிறவங்களெல்லாம் குண்டு கட்டா பிடிச்சி இழுத்துட்டு வாங்க, ஈவிரக்கம் இல்லாமல் மனசாட்சி இல்லாமல் அவங்களுடைய கண்ணில் ஒரு பயத்தை காட்டி அவங்கள மிரட்டி அவங்கள கைது பண்ணி இழுத்துட்டு வாங்கன்னு அவர்களுக்கு யார் உத்தரவு போட்டது? யாருடைய தூண்டுதலில் காவல்துறை இந்த அராஜக போக்கில் ஈடுபட்டது? காவல்துறையை தன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு தெரியாமல் தான் இதெல்லாம் நடக்கிறதா? அறவழியில் போராடினால் நாங்கள் அதை வரவேற்போம் என்கிறீர்களே. ஆயுதம் ஏந்திய போராட்டத்தை நடத்தினார்கள். கையில் ஏதாவது ஆயுதம் இருந்தா, கத்தி இல்லை ஏதாவது அருவா ஏதாவது வச்சுருந்தாங்களா? துப்பாக்கி ஏதாவது வச்சுருந்தாங்களா? வெறுங்கையோடு அறவழியில் தானே போராடினாங்க அவங்க. அதை அனுமதி வாங்கிட்டு போராடுங்க என்கிறீர்கள். அவர்கள் கொடுத்த அனுமதிக்கான கடிதத்தையும் சமூக வலைதளங்களில் போட்டிருக்கிறாங்களே. ராஜரத்னம் திடல் பொதுவாகவே போராட்டங்கள் எல்லா கட்சிகளுமே நடத்தக்கூடிய இடம். அந்த இடத்துல கூட நீங்கள் அனுமதி கொடுக்கலன்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்களே, அதுக்கு உங்களுடைய பதில் என்ன? இந்த போக்கு தமிழக வெற்றி கழக அரசுக்கு நல்லதல்ல. நீங்கள் கடந்த ஆட்சிகளில் நடந்தது போன்று அராஜகத்தில் ஈடுபட மாட்டீர்கள்.
ஒரு மக்களின் அரசாக இருப்பீர்கள் என்று நம்பிதான் மக்கள் உங்களுக்கு வாக்கு செலுத்தினார்கள். ஆனால் நீங்கள் அதையெல்லாம் அப்படியே தூக்கி ஓரமாக போட்டுட்டு மாணவர் போராடட்டு, இளைஞர் போராடட்டு, யார் வேண்டுமானாலும் போராடட்டு, நீங்கள் எங்களுடைய ஆட்சி காலத்தில் நீங்கள் எங்கள் நிலத்தில் ஒரு போராட்டத்தை நீங்கள் நடத்திடுவீங்களா, அதை எங்களுடைய காவல்துறை பார்த்து கொண்டு இருக்குமா என்று சொல்லி நீங்கள் போராட்டக்காரர்களை நீங்கள் முத்திரை குத்தி அவர்கள் மீது அடக்குமுறை ஒடுக்குமுறைகளை ஏவினீர்கள் என்றால், கடந்த காலங்களில் இதுபோன்று போராட்டக்காரர்களுக்கு முத்திரை குத்திய அரசுகள் எல்லாம் என்ன ஆனது என்கிற வரலாற்றை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த போராட்டம் ஒன்றும் உங்கள் அரசுக்கு எதிராக இல்லையே, உங்கள் அரசுக்கு எதிராக நடக்கலையே. தமிழக வெற்றி கழக அரசை கண்டித்தா இல்லையே. இது டெல்லியில் நடந்த போராட்டம். அங்கே மாணவர்கள் இளைஞர்கள் மீது தடியடி நடத்தப்பட்டது. சிஜேபி பார்ட்டி ஒருங்கிணைத்த அந்த போராட்டம் அங்கே கடுமையான அராஜக போக்கு ஏவப்பட்டது. அதை கண்டித்து தானே போராடுகிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டினுடைய மிக முக்கிய பிரச்சனைகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய நீட் தேர்வு, அந்த நீட் தேர்வில் நடந்த குளறுபடிகள், அதை எதிர்த்து தானே போராடுகிறார்கள். அதை ஆதரிக்க தானே செய்யணும். அப்போது நீட் தேர்வை முழுமையாக நாங்கள் எதிர்க்கிறோம் என்று சொல்லிவிட்டு அதை மையப்படுத்திய ஒரு போராட்டத்தை நீங்கள் எதிர்க்கிறீங்க, அதை இரும்பு கரம் கொண்டு நீங்கள் அடக்குகிறீர்கள் என்றால், இந்த போராட்டக்காரர்களின் உணர்வுகளை கொஞ்சம் கூட நீங்கள் மதிக்கலை அப்படின்னா, அப்போது நீட் தேர்வில் உங்களுடைய நிலைப்பாடே இங்கே கேள்விக்குறியாகிறதா இல்லையா? பாஜகவை தானே அடிக்கிறாங்க போராட்டக்காரர்கள். பாஜகவை அடித்தா உங்களுக்கு ஏன் வலிக்குது? நீங்கள் ஏன் வர்றீங்க? இந்த பிரச்சனையில் தமிழ்நாட்டில் 2 கட்சிகள் இந்த போராட்டங்களை எதிர்க்குது. யாரெல்லாம்னா, ஒன்று பாரதிய ஜனதா கட்சி, இன்னொன்று தமிழக வெற்றி கழகம். இவங்க 2 பேரும் போராட்டக்காரர்களை அவ்வளவு வசைப்படுறாங்க. பாஜகவினருடைய நிலைப்பாடு என்னவா இருக்கோ அதே நிலைப்பாடாகத்தான் தமிழக வெற்றி கழகத்தினருடைய நிலைப்பாடாகவும் இருக்கிறது. சமூக வலைதளங்களில் இந்த போராட்டக்காரர்களை கொச்சைப்படுத்தி எழுதி கொண்டிருக்கிறார்கள். தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் அவங்களுக்கெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டீங்களா, போராட்டக்காரர்களை கொச்சைப்படுத்தி பேசுங்கன்னு? எப்படி நம்ம இதை பார்ப்பது? தமிழ்நாடு இது போன்ற அடக்குமுறைகளுக்கெல்லாம் அஞ்சாது ஒருபோதும். அது ராஜ்மோகன் அவர்களுக்கும் தெரியும், விஜய் அவர்களுக்கும் தெரியும், எல்லோருக்குமே தெரியும். நீட் தேர்வுக்கு எதிராக முதல் குரல் கொடுத்தது தமிழ்நாடு தான். இந்தி திணிப்புக்கு எதிராக முதல் குரல் கொடுத்தது தமிழ்நாடு தான். ஜல்லிக்கட்டு போராட்டம், லட்சக்கணக்கான மாணவர்களும் இளைஞர்களும் ஒன்று திரண்டு நடத்திய போராட்டம். அதெல்லாம் நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள் என்று நம்புகிறேன். ஸ்டெர்லைட் போராட்டத்தில் உயிர் தியாகம் செய்து கூட அந்த போராட்ட களத்தை விட்டு வெளியேறாமல் துணிந்து நின்று இறுதி வரை நின்ற அந்த ஆலையை மூட வைத்த போராட்டம், அதெல்லாம் உங்களுக்கு மறந்திருக்க மாட்டீங்க. நீங்கள் எப்போதுமே இங்கே மக்கள் தான் எஜமானர்கள். மக்களுக்காக வேலை செய்யுங்க. மக்களுக்காக வேலை செய்தீர்கள் என்றால் மக்கள் உங்களை ஆதரிப்பார்கள், உங்களை நம்புவார்கள், உங்கள் மீதான நம்பகத்தன்மை அதிகரிக்கும். ஆனால் நீங்கள் மக்களுக்காக நிற்கலை, மாறாக இங்கே ஒட்டுமொத்த நாட்டு மக்களுக்கும் எதிரான ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கக்கூடிய பாஜக அரசை பாதுகாக்கக்கூடிய வேலையை செஞ்சுட்டு வர்றீங்க. இல்லை நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னா நீங்கள் போராட்டத்தை நடத்துங்க. டெல்லியில் நடந்த அந்த அராஜகத்தை கண்டித்து உங்களுடைய குரல்களை போராட்ட களத்தில் நின்று பதிவு செய்யுங்க. ட்விட்டரில் எக்ஸ் தளத்தில் எழுதிட்டு போகிறது இல்லை, களத்தில் நிற்கணும். போராட்ட களத்தில் அத்தனை ஆயிரம் மாணவர்களும் இளைஞர்களும் போராட்ட களத்தில் நின்று விரட்டி அடிக்கப்படுறாங்க. அப்போ நீங்கள் போராட்ட களத்தில் நின்று தானே அவங்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கணும், பேசுங்க. தமிழக வெற்றி கழகம் ஒரு போராட்டத்தை அறிவித்திருந்தால் தமிழ்நாடு முழுக்க உங்களோட நின்றுருக்கும். இப்படி விமர்சனம் யார் பண்ணியிருப்பா? ஏன் விமர்சனம் பண்ணுவதற்கான வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்குறீங்க? அப்போ இந்த இடத்துல பாஜகவுக்கும் தாவேகாவுக்குமான உறவு என்ன என்பது குறித்த ஒரு கேள்வியும் சந்தேகமும் எழுகிறது. இது நல்ல போக்கில்லை. தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் தமிழக வெற்றி கழக அரசு செய்யக்கூடிய இந்த செயல் என்பது நல்லதில்லை. இதை நீங்கள் திருத்தி கொள்ள வேண்டும். இல்லை நீங்கள் திருத்தி கொள்ள மாட்டீர்கள் என்றால் தமிழ்நாட்டு மக்கள் அரசியல் புரிதல் இல்லாதவர்கள் அல்ல, எல்லாவற்றையும் கவனித்து கொண்டிருக்கிறார்கள். உங்களை நம்பி உங்களுடைய கைகளில் யார் அதிகாரத்தை தந்தார்களோ அவர்கள் உங்களுடைய இந்த அராஜக போக்கு எல்லாவற்றையும் தெளிவாக கவனித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள்.